உறுதியான பாலம் சமைக்க உதவும் உபாயம். எனவேதான் ஆல்பர்ட் ஜெரார்ட் என்ற ஓர் அறிஞர் உலக இலக்கியத்திற்கு முன்னுரையாக எழுதும்போது, நாம் நம் இனத்தை நேசிப்பது உண்மையாயின் உலகில் சிந்திக்கப்பட்டவற்றிலும் சொல்லப்பட்டவற்றிலும் மிகச் சிறந்தவற்றை அளித்து அதனை வளப்படுத்த ஆர்வமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நிகராக நம்முடைய கருத்துக்களை மனித இனத்திற்கு பொதுவான சேமிப்பு கருவூலத்தில் சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளார். இன்று ஆங்கிலம் உலக மொழியாகி இருக்கும் பட்சத்தில் உலகத்தின் பொதுவான சேமிப்பு கருவூலமாகவும் திகழ்கிறது. ஆகவே ஓர் எழுத்தாளனின் படைப்புகள் உலகளாவிய கவனத்தை ஈர்ப்பதற்கு ஆங்கில மொழி அற்புத சாதனமாகிறது. இதனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் கூடுதலானோர் நாட்டம் காட்டுகின்றனர். தம்முடைய நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுவதை வரப்பிரசாதமாக கருதுகின்றனர். மொழிபெயர்ப்பு உலகில் இந்நிலை ஒருபுறம் அமைய, பல்லின கலாச்சார சூழல் கொண்ட சிங்கப்பூரில் மொழிபெயர்ப்பின் பரிமாணம் மற்றொரு நிலையையும் எய்தியுள்ளது. சிங்கப்பூரில் ஆங்கிலம், சீனம், மலாய், தமிழ் ஆகிய 4 அதிகாரத்துவ மொழிகள். அரசாங்கம் எந்தவித பாரபட்சமும் இன்றி இந்த 4 மொழிகளுக்கும் சம வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. கலை இலக்கிய வளர்ச்சிக்கு அரசாங்கம் அளிக்கும் பலத்த ஆதரவும் சமநீதியுடையதாகவே இருக்கிறது. சீன மொழி, மலாய் மொழி, தமிழ் மொழி ஆகியவற்றில் படைக்கப்படும் இலக்கியங்கள் இம்மூன்று மொழிகளில் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கும் ஆங்கிலத்திற்கும் மொழிபெயர்க்கப்படுகின்றன. அதுபோல ஆங்கில படைப்பு ஒன்று தமிழ், மலாய், சீனம் ஆகிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது. இத்தகைய மொழிபெயர்ப்பினால் அம்மொழி பற்றியும் இலக்கிய செழுமை பற்றியும் மற்றும் இலக்கிய படைப்புகளை ஆய்வுபூர்வமாக அணுகும் முறைகள் பற்றியும் அம்மொழி வழியான பண்பாடுகள் பற்றியும் அறிந்து கொள்கிறோம். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்னும் பாரதியின் கனவை நனவாக்குகிறது சிங்கப்பூர் அரசு. இத்தகைய மொழிபெயர்ப்புகள் பெரும் பொருட்செலவில் மட்டுமே உருவாக்கப்படக்கூடியவை. ஆகவே மொழிபெயர்ப்பு இலக்கியம் பற்றிய என்னுடைய கட்டுரை 2 பிரிவுகளின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. ஒன்று அரசாங்க அமைப்புகள் சார்பாகவும் மற்றொன்று தனிநபர் முயற்சிகளாகவும் வரக்கூடியவை. அரசாங்க உதவியால் வந்த மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே இருக்கின்றன. அவை 10 நூல்கள். த பொயட்ரி ஆஃப் சிங்கப்பூர், ஜேர்னிஸ், வேர்ட்ஸ், ஹோம் அண்ட் நேஷன், மெமரிஸ் அண்ட் டிசையர்ஸ், a poetic history of Singapore, rhythms, voices of Singapore, modern Asian plays, the fiction of Singapore, poetry of Singapore, stories from Singapore, 50 on 50 என்ற 10 நூல்களும் ஆங்கிலத்தில் அரசாங்கத்தால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம், தேசிய கலைகள் மன்றம், ஆசியான் கமிட்டி, சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகம் போன்ற அமைப்புகளால் இவை வெளியிடப்பட்டவை. இவை கவிதை, புனைகதை, நாடகம் ஆகிய துறைகள் சார்ந்தவை. இவற்றுள் ரிதம்ஸ் என்னும் தொகுப்பு மட்டும் விசேஷமாக குறிப்பிடப்பட வேண்டிய தொகுப்பாகும். தமிழ் மொழி கவிதைகள் ஆங்கிலம், சீனம், மலாய் ஆகிய பிற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதைப் போல மற்ற மூன்று மொழிகளில் உள்ள கவிதைகளும் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவ்வாறே ஒவ்வொரு மொழி கவிதைகளும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இதனை ஆங்கிலத்தில் கிராஸ் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் என்று வகைப்படுத்துவார்கள். இந்த அடிப்படையில் அமைந்ததுதான் ரிதம்ஸ் என்னும் சிறப்பான தொகுப்பாகும். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் வெளியிட்ட சிங்கா என்னும் இலக்கிய இதழும் தி ஆர்ட்ஸ் என்னும் சஞ்சிகையும் அவ்வப்போது மொழிபெயர்ப்பு படைப்புகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் ரீட் சிங்கப்பூர், அதாவது வாசிப்போம் சிங்கப்பூர் என்னும் இயக்கத்தை ஒட்டி மேற்கூறப்பட்ட கிராஸ் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் என்னும் அடிப்படையில் தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றன. சிங்கப்பூரின் தேசிய நூலக வாரியம், அதாவது நேஷனல் லைப்ரரி போர்டு, கடந்த 9 ஆண்டுகளாக வாசிப்பு மாதம் என்னும் பெயரில் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு இயக்கம் நடத்தி வருகிறது. இவ்வியக்கத்தை ஒட்டி வெளியிடப்படும் மொழிபெயர்ப்பு நூல்களும் அதிக கவனம் பெறத்தக்கவை. இற்றை நாள் வரை சிறுகதைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வந்த தேசிய நூலகம் இவ்வாண்டு முதல் கவிதைகளையும் இணைத்திருக்கிறது. இவை தவிர தமிழ் முரசு என்னும் ஒரு பத்திரிகை சிங்கப்பூரில் வெளியிடப்பட்டு வருகிறது. இதை தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த தமிழ் முரசின் வழியையும் மொழிபெயர்ப்பு இலக்கியம் செழுமையான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சிங்கப்பூரின் ஒரே நாளிதழாக இன்று கருதப்படும் தமிழ் முரசு மொழிபெயர்ப்பு சிறுகதைகளுக்கும் கணிசமான
இடமளித்துள்ளதை 1940களிலேயே நாம் காணலாம். தமிழக எழுத்தாளர்களின் படைப்புகளை வெளியிட்ட அக்காலகட்டத்தில் கூட தமிழகத்தினரின் மொழிபெயர்ப்புகளையும் தமிழ் முரசு பிரசுரித்தது. உதாரணத்திற்கு ஹரீந்திரநாத் சட்டோபாத்தியாயா, ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோருடைய கதைகள் எல்லாம் சிங்கப்பூரில் அக்காலத்தில் தமிழ் முரசில் வெளியிடப்பட்டுள்ளன. தனிநபர் முயற்சி என்ற அடிப்படையில் பார்க்கும்போது பி காந்தம் என்பவர் தனிநபர் முயற்சியாக செய்திருந்தாலும் கூட அவரும் தமிழ் முரசில் சீன கதைகளை எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். பி காந்தம் 1956 ஜூலை 22 மரகத தீபம் என்னும் பெயரில் டாக்டர் லின் யூ டாங் ஆங்கிலத்தில் தந்த அழியா புகழ்பெற்ற 12ஆம் நூற்றாண்டு சீன சிறுகதையை மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். இந்த கதை பின்னர் மரகத தீபம் என்னும் பெயரில் குறுநாவல் என தலைப்பிட்டு ஆகஸ்ட் 1991 அலையோசை இதழுடன் இலவச இணைப்பாக சிறு நூலாக வெளிவந்துள்ளது. இவர் மற்றொரு சீன கதையை மொழிபெயர்த்து கற்பின் பரிசு என்னும் பெயரில் வெளியிட்டுள்ளார். இக்கதை 1960 ஜனவரி 3 தமிழ் முரசில் பிரசுரமானது. தமிழ் முரசின் மொழிபெயர்ப்பு கதைகளை இரு பிரிவுகளாக பகுத்து பார்க்கலாம். அவையாவன மொழியாக்கு கதைகள், மொழிபெயர்ப்பு கதைகள், அதாவது டிரான்ஸ்கிரியேஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் என்ற இரண்டு அடிப்படையில் மொழிபெயர்ப்புகள் நடந்து வருகின்றன. மொழியாக்க கதைகளில் மூலக்கதையின் கரு கட்டமைப்பு தவிர எஞ்சிய அனைத்தும் தமிழ் சூழலுக்கு ஏற்ப அமையும். ஆயின் இரண்டாம் பிரிவில் மொழியை தவிர எஞ்சியவை அனைத்தும் மூலக்கதையாகவே அமையும். இவை தவிர சிங்கப்பூர் வானொலியும் மொழிபெயர்ப்பு இலக்கியத்துக்கு சிறப்பான பங்காற்றி வருகிறது. ஸ்வாரா சிங்கப்பூரா என்னும் பகுதி 1961 தொடங்கப்பட்ட போது அதன் இந்திய பகுதிக்காக ஷேக்ஸ்பியரின் ஒத்தெல்லோ, மேக்பெத் என்னும் இரு நாடகங்களை பி கிருஷ்ணன் என்னும் புதுமைதாசன் மொழியாக்கம் செய்தார். இவற்றுள் மேக்பெத் 1996 நூலாகவும் வெளிவந்துள்ளது. இவரே சிறந்த உலகத்து சிறுகதைகளை தேர்வு செய்து தமிழில் நாடக வடிவமாக்கினார். இந்நாடகத் தொடர் உலக பெரும் கதைகள் என்னும் நிகழ்ச்சியாக 3/3/1966 முதல் 26/8/1966 வரை ஏறத்தாழ 26 வாரங்கள் ஒலியேறியது. இந்நாடகத் தொடர் மீண்டும் 1977 ஆண்டில் ஒலியேறியது. 52 வாரங்களுக்கு ஒலியேற்றப்பட்ட இந்நிகழ்ச்சிக்காக 30க்கும் மிகுதியான நாடகங்களை புதிதாக எழுதினார் புதுமைதாசன் என்னும் பி கிருஷ்ணன். உலக புகழ்பெற்ற இலக்கிய மேதைகள் படைத்த சிறுகதைகளின் நாடக வடிவமாகிய சருகு என்னும் நூல் புதுமைதாசனின் மொழியாக்க பணியின் அருமை பெருமையை அறிவிப்பதாகும். இவரது விலங்கு பண்ணை என்னும் மொழியாக்க நாடகமும் இவரது அற்புதமான மொழி புலமையை வெளிக்காட்டுவதாகும். வானொலியில் பணியாற்றிய புதுமைதாசனின் ஆங்கில புலமையும் தமிழ் புலமையும் சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் படைப்பிலக்கியவாதியாக மட்டுமின்றி மொழியாக்க படைப்பாளியாக நிரந்தரமான இடத்தை பெற்றுத்தரும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. சிங்கப்பூர் துறைமுக ஆணையத்தில் பணியாற்றிய சேவே சண்முகம் ஒரு சில மொழிபெயர்ப்பு நாடகங்களை படைத்துள்ளார். இவர் ஆங்கிலம் கற்றவர் அல்லர். இருப்பினும் பிறர் மொழிபெயர்த்த நூல்களை நாடக வடிவமாக்கி வானொலியில் வழங்கியவர். சேப்ப பன்னீர்செல்வம் அவ்வப்போது ஆங்கில சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டு வருகிறார். வானொலியில் பணிபுரியும் இவரது ஓரிரு சிறுகதைகள் தமிழ் யுகமாயினி என்னும் இதழில் வெளிவந்துள்ளன. இனி தனிநபர் முயற்சிகளாக சிலவற்றை சொல்லி என்னுடைய கட்டுரையை முடிக்கப் போகிறேன். சிங்கப்பூரிலேயே பிறந்து வளர்ந்த இளங்கோவன் என்னும் பன்முக படைப்பாளி சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய உலகின் தனிச்சொத்து என்று வர்ணிக்கத்தக்கவர். இவர் ஆங்கிலம், தமிழ், மலாய் எனும் 3 மொழிகளிலும் புலமையுடையவர். மொழியாக்க நிபுணர் என்னும் அடிப்படையில் சாதாரண கவிதைகளுக்கு கூட இவர் அபரிமிதமான கவித்துவ பண்புகளை கொடுப்பார். இவரது சொந்த படைப்புகள் தவிர பலரின் கவிதைகளையும் கதைகளையும் இவர் மொழியாக்கம் செய்தவர். அடுத்து